ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நிறையா பேர் வந்து அக்கா இந்த பனி சீசனுக்கு எனக்கு தலைவலி வருது, எந்த ஆயிலும் டையும் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க வந்து சின்ன குழந்தையில கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இருக்கிற தலைவலி இல்லாமல் போக வைக்கிற ஒரு ஹேர் டே ஆயில் தான் இது. நல்லா வந்து பார்த்திங்க, சளி தொந்தரவு இருக்கிறவங்க, மூச்சு திணறல், யார் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆயில் இந்த மூலிகை ஆயில் நீங்கள் தடவுறப்போ நரைமுடி வந்து ஒரே வாரத்தில் நல்லா இளநரையில் மாற்றிக்கிடுவோம். தொடர்ந்து நீங்கள் 3 மாதம் வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தோற்று வந்து நல்லா சேஞ்ச் ஆகுங்க. முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான். வாங்க, இதுக்கு என்ன பொருளெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்து வந்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பனிக்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டே எடுத்துகிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன 10 வயசுல இருந்தே நீங்கள் எவ்வளோ வயதினர்களும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு கோல்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆயில் தான் ரெடி பண்ணிக்கிறோம். நான் வந்து நீங்கள் ஒரு 50 மில்லி அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டா 50 100 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நான் சொல்லிட்டு அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை எதுக்காக அப்படின்னு திரும்பவும் நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்ததாக பொருள் வந்து புத்தச்செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதோட இலைகளை நல்லா கழுவி ஒரு பொருள் 15 இலை டை வந்து யூஸ் பண்ண முடியலா அப்படின்னு அடுத்ததாக எப்போவுமே நம்ம முடியை வந்து நல்லா கருக்கருன்னு கருவேப்பிலை இதையும் நல்லா அலசிட்டு ஒரு சொல் தண்ணி இல்லாமல் மாதிரி லைட்டாக வெளியில் போட்டு உடச்சிட்டு இதையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் கருவேப்பிலை அடுத்ததான் இந்த செம்பருத்தி இலையில் அரைப்படும். இது வந்து நீங்கள் நைஸாக தான் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறப்பாக அரைச்சாவே போதும். வெற்றிலை வந்து நீங்கள் அரைக்க வேண்டாம், இது இருக்கட்டும். ஒரு சரியான பக்குவத்தில் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலையும் கருவேப்பிலையும் இது கூட கருஞ்சீரகம் ஒன்று சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நரைமுடிய நல்லா கருப்பாக்கி மாதக்கணக்கில் வந்து நல்லா கருஞ்சு வந்து நிரந்தரமாக கருஞ்சீரகம். இது கூட முடியை வந்து நல்லா வளர வைக்கவும் அடர்த்தியாகவும் தலையில் இருக்கிற அழுக்கு அந்த மாதிரி இருக்கிற தொற்று பிரச்சனை எல்லாத்தையும் போக்கி நம்மளுக்கு வந்து நல்ல நீளமாக அடர்த்தியாக கருன்னு வளர்ந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனாக எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது லைட்டாக வந்து பொறப்பாக அரைச்சாலும் போதும். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது நம்ம அரைச்சி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து நைஸ் பவுடராக அப்படியெல்லாம் அரைக்கணும் அவசியம் இல்லை. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த அளவுக்கு கொரப்பாக அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா அரைப்படணும். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம அந்த கேஸ்ட்ரோல் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த திக்கு மாதிரி நல்ல ஒரு திக்கான ஒரு ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாமா? இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சின்ன பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இரும்பு கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் சுத்தமான தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? தேங்காய் நல்லா ஒரு 50 மில்லி அளவுக்கு இந்த எண்ணெயை வந்து இங்கே சேர்த்துக்கலாம். 100 மில்லி கூட இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொருளுக்கு நீங்கள் 100 மில்லி கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆயிலை வந்து நம்ம லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுக்கணும். மிதமான ஹீட்டில் வச்சு நீங்கள் சூடு பண்ணுங்கள். ரொம்பவுமே சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயை கருக விடாமல் மிதமான ஹீட்டில் வச்சு காய்ச்சி எடுங்க.
நிறைய பேர் ஒரு டிப்பு வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா இந்த மாதிரி வந்து காய்ச்சி தடவுனா முடி கொட்டுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் கொட்டாதுங்க. கரெக்டான பதத்தில் போட்டு கருக விடாமல் சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். நீங்கள் உடனே அப்ளை பண்ணணும், எண்ணெய் வந்து ஸ்டோரேஜ் பண்ணல அப்படின்னா மட்டும் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 3 மாதம் 6 மாதம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காய்ச்சினா தான் எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா இது வந்து காய்ச்சினா முடி கொட்டுமான்னு. கண்டிப்பாக அதுக்காக இல்லை, அப்படியெல்லாம் முடியெல்லாம் கொட்டாது. இதை நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறப்போ இந்த மாதிரி காய்ச்சி பாட்டிலில் சேவ் பண்ணிங்கன்னா தான் அந்த எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கும். ஒரு 3 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை காய்ச்சிரும். நீங்கள் உடனே ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணலான்னா, இதை வந்து நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் சூடு பண்ணி உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். காய்ச்சி வைக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம பொருள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சதுனால டக்குன்னு வந்து அதோடய எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் கிடச்சிரும். நிறையா பேர் வந்து கேட்குற ஒரே கமெண்ட்டு, அக்கா சளி பிடிக்குமா, தலைவலிக்குமா, நிறையா பேர் இது வந்து எங்களுக்கு சேருமா, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த ஆயில் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லா முடிக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தலையில் நீர் கோர்க்காமல் இருக்கிறதுக்காகவும் தலை வலிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இதை காய்ச்சறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வெற்றிலையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை அரைக்க வேண்டாங்க, 2 3 இது பிச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம பாருங்கள் நல்லா இப்போ திக்காகுது பாருங்கள். இந்த டைமிங்கில் ஒரு வெத்தலைங்கிறது 2 வெத்தலை நீங்கள் இப்படி கூட போட்டுருங்க. இப்போது இந்த வெத்தலை வந்து நம்ம உள்ளே போடுறப்ப கரெக்டாக ஆயில் ரெடி ஆகிறப்ப இதோட சாறுகள் எல்லாம் வெத்தலை இருக்கிறது எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு கலந்துடும். இது மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த சளி தொந்தரவும் இருக்காது, அதுக்கப்புறம் அந்த தலைவலி பிரச்சனையும் இருக்காது. நல்லா வந்து உங்களுக்கு முடிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நிறையா பேர் வெந்தயத்தை காய்ச்சினாலுமே சளி பிடிக்குதுக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இப்போ இந்த மெத்தட் நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வெற்றிலை 1ங்கிறது 2 கூட நீங்கள் தொடர்ந்து வந்து ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வெற்றிலை வந்து நீங்கள் சேர்க்க நரைமுடி வந்து நல்லா டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் டை வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை இந்த ஆயில் வந்து. ஆனால் டெய்லி வந்து நீங்கள் இதை தேய்ச்சிக்கலாம். வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. முடியில் என்ன படுதோ இல்லையோ நல்லா தலையில் ஸ்கின்ல படுற மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி எத்தனை நாள் தேய்க்கணும், உடனே கருப்பாகுமானா தயவு செய்து அப்படி கேட்காதீங்க. எந்த இது கருப்பாகாது. இதை வந்து நீங்கள் தேய்க்க அப்படின்னா இளநரை எல்லாம் மைல்டாக மாறி வந்துக்கிட்டே இருக்கும். 2 வாரம் 3 வாரங்களில் இளநரை டோட்டலாக வந்து கருப்பாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்ப தான் முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரும். உடனே வந்து போட்டதே கருப்பாகும் அப்படின்னா அப்படியெல்லாம் ஆகாதுங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு 3 மாதமாவது தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் நிறைய ஆயில் ரெடி பண்ணி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா முடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் இப்படி வச்சோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆயில் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோக்காக நான் அளவாக வந்து 50 மில்லி மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா க்ரீன் கலரில் மாறி இருக்கு இல்லையா, நீ கொஞ்சம் டார்க் க்ரீனாக மாறுற வரைக்கும் இதை லைட்டாக அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் கலர் வந்து நல்லாவே மாறி நல்ல ஒரு கரும்பச்சை கலரில் வந்து மாறிடுச்சு பாருங்கள். ரொம்ப வந்து இளம் பச்சையாக இருக்கிறப்ப எடுக்காதீங்க. ஏன்னா ஆயில் வந்து இந்த மாதிரி காய்ச்சினா தான் கொஞ்சம் கெடாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க. கையில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தனியாக நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற்றிட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைகள் வச்சு பண்ணிக்கலாம். அப்படியே டைரெக்டாக கை உள்ளே விட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்து கெட்டு போயிடும். அதனால் தேவையான அளவு ஆயிலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கைகளால் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரும்பச்சை கலரில் வந்து மாறணும். இப்போ திக்காயிருச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த ஆயிலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம போட்ட வெற்றிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அதோட எசன்ஸ் எல்லாம் மாறி நல்லா இருந்தால் மொறுன்னு பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெற்றிலையை லாஸ்ட்டாக நீங்கள் அரைக்காமல் இந்த மாதிரி போட்டுங்க. ஒரு வெத்தலை தான் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் 2-3 வெத்தலை கூட சேர்த்துக்கலாம். தலைவலி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க வெத்தலை வந்து அதிகமாக சேர்த்துக்கிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த தலைவலியை வராமல் பார்த்துக்கணும். மெயினாக தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் தடவை நல்ல உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது அப்படியே விட்டுறலாங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிறதே நான் வந்து இது ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் நல்லா விறுவிறுன்னு ஒரு அரை மணி நேரம் கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஊற விட்டு நான் வந்து வீடியோக்காக உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிடுறேன். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் நல்லா அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு திக்கான ஆயிலாக கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த செம்பருத்தி இலையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கலர் மாறி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் காட்டன் துணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணி சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம தேவைப்படாது எடுத்துடலாம். ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கலரில் வந்து இது பண்ணிட்டு ஜூம் பண்ணி செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஆயில் வந்து நீங்கள் தேய்க்கிறப்பவே நிறையா பேருக்கு அந்த தலைவலி கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, இது நம்ம இந்த வெற்றிலையெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இந்த 50 மில்லிக்கு அவ்வளோ பெரிய வெற்றிலை சேர்த்துருக்கோம். நீங்கள் இன்னொரு வெற்றிலை கூட சேர்த்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு கமன்னு ஒரு வாசனையோட செம்மையாக ரிசல்ட்